அப்போ எப்படி சொல்லலாம்? கிட்ஸ் ஸ்டடி ஃபார் அப்கமிங் டெஸ்ட் அண்டு எக்ஸாம்ஸ். வரப்போகிற எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அவர்கள் தங்கள் படிப்பு பொருட்களையும் குறிப்புகளையும் ஒழுங்கமைக்கிறார்கள். ஒழுங்கமைக்கிறன்னா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. படிப்பு பொருட்கள்னா டெக்ஸ்ட் புக்கு அண்டு குறிப்புகள்லாம் நோட்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னு சொல்லலாம். தே ஆர்கனைஸ் தயர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு நோட்ஸு. குழந்தைகள் தங்கள் கல்வி செயல்திறனுக்காக இலக்குகளை நிர்ணயிக்கிறார்கள். இலக்குகள்னா அவங்களுடைய கோல்ஸ். விளையாடுவதற்கு முன் அவர்கள் வீட்டு பாடத்தை முடிக்கிறார்கள். வீட்டு பாடம்னா ஹோம்ஒர்க்கு முடிக்கிறாங்களும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தே கம்ப்ளீட் தயர் ஹோம்ஒர்க் பிஃபோர் பிளேயிங். விளையாடுவதற்கு முன்னா பிஃபோர் பிளேயிங். தே கம்ப்ளீட் தயர் ஹோம்ஒர்க் பிஃபோர் பிளேயிங். குழந்தைகள் தங்கள் வேலையை பார்த்து தவறுகளை சரிபார்த்து கொள்கிறார்கள். அவங்க தவறுகளை மிஸ்டேக் திருத்திக்கிறாங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. எப்படின்னா கிட்ஸ் ரிவ்யூ தயர் ஒர்க் ஃபார் மிஸ்டேக்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிட்ஸை எப்படி இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேச வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஆமாங்க, அவங்களுடைய ஈவினிங் டெய்லி ரொட்டீன்ஸ், ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ், தென் ஹோம் ஒர்க், அப்புறம் அவங்க விளையாடும் போது பேசுகிறது, நோட்ஸ் எப்படி எடுக்கிறது, அடுத்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, அந்த மாதிரியான சென்டென்ஸை இங்கே நான் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் படிச்சுட்டு அவங்களுக்கும் ப்ராக்டிஸ் கொடுங்க. அவங்களும் ஈஸியாக இங்கிலீஷில் கான்ஃபிடெண்ட்டாக பேசுவாங்க. அவங்களுக்கும் இன்னும் நிறைய கற்றுக்கணுன்னா ஆர்வமும் அதிகரிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீவிங்ஸ். நான் பள்ளி முடிந்ததும் வீட்டு பாடம் செய்ய ஆரம்பிக்கிறேன். வீட்டு பாடம்னா ஹோம்ஒர்க்கு. பள்ளி முடிந்ததுன்னா ஆஃப்டர் ஸ்கூல். அது எப்படி சொல்லலாம்? ஐ ஸ்டார்ட் மை ஹோம்ஒர்க் ஆஃப்டர் ஸ்கூல். ஐ ஸ்டார்ட்னா நான் ஆரம்பிக்கிறேன். மை ஹோம்ஒர்க் ஆஃப்டர் ஸ்கூல். ஐ ஸ்டார்ட் மை ஹோம்ஒர்க் ஆஃப்டர் ஸ்கூல். நான் படிக்க ஒரு மேசை அல்லது மேஜையின் மேல் அமர்ந்திருக்கிறேன். அமர்ந்திருக்கிறேன்னா உட்காந்துக்கிறது, சிட்டு. ஐ சிட். மேசைனா அட் எ டெஸ்க் ஆர் டேபிள். எதுக்காக? டு ஸ்டடி. அப்போ எப்படி சொல்லலாம்? ஐ சிட் அட் எ டெஸ்க் ஆர் டேபிள் டு ஸ்டடி. நான் என் பாட புத்தகத்தையும் குறிப்புகளையும் கவனமாக படித்தேன். நான் படித்தேன்னா ஐ ரீடு மை டெக்ஸ்ட் புக் அண்டு நோட்ஸு. புத்தகம் அண்டு நோட்ஸ்னால் குறிப்புகள். கவனமாகனா கேர்ஃபுல்லி. அப்போ ஐ ரீட் மை டெக்ஸ்ட் புக் அண்ட் நோட்ஸ் கேர்ஃபுல்லி. நான் என் கணித பிரச்சனைகளையும் பயிற்சிகளையும் செய்கிறேன். மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்டு எக்ஸசைஸ். கணித பிரச்சனை அண்டு பயிற்சிகள்னால் மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்டு எக்ஸசைஸ். ஐ டூ மை மேத் ப்ராப்ளம்ஸ் அண்டு எக்ஸசைஸ். அதுதான் சொல்கிறாங்க. நான் என் எழுத்து பணிகளை செய்கிறேன். எழுத்து பணினா ஒர்க்கிங் ஆன் அசைன்மெண்ட்டு. ஓகேங்களா? அப்போது ஐ ஒர்க் ஆன் மை ரைட்டிங் அசைன்மெண்ட். எழுத்து பயிற்சினா ரைட்டிங் அசைன்மெண்ட். ஐ ஒர்க் ஆன் மை ரைட்டிங் அசைன்மெண்ட்ஸ். எனது வேலையை முடிக்க நான் பேனா அல்லது பென்சிலை பயன்படுத்துகிறேன். பேனா பென்சில்னால் பென் ஆர் பென்சில். ஐ யூஸ் எ பென் ஆர் பென்சில் டு கம்ப்ளீட் மை ஒர்க். செய்ய பயன்படுத்துகிறேன்னா முடிக்கிறதுக்கு ஐ டு கம்ப்ளீட் மை ஒர்க்கு. தேவைப்படும் போது என் பெற்றோரிடம் உதவி கேட்கிறேன். கேட்கிறேன்னா ஆஸ்க். யார்கிட்ட? மை பேரண்ட்ஸ். ஐ ஆஸ்க் மை பேரண்ட்ஸ் ஃபார் ஹெல்ப் வென் நீடட். தேவைப்படும் போது. வென் நீடட்னா தேவைப்படும் போது. ஐ ஆஸ்க் மை பேரண்ட்ஸ் ஃபார் ஹெல்ப் வென் நீடட் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் மனதை புதுப்பிக்க இடைவேளை எடுத்துக்கொள்கிறார்கள். மனதை புதுப்பிக்கன்னா டு ரெஃப்ரெஷ் தயர் மைண்ட். அப்போ தே டேக் பிரேக்ஸ். அவர்கள் இடைவேளை எடுத்துக்கொள்கிறார்கள். எதுக்கு? டு ரெஃப்ரெஷ் தயர் மைண்டு. தே டேக் பிரேக்ஸ் டு ரெஃப்ரெஷ் தயர் மைண்டு. குழந்தைகள் நன்றாக புரிந்து கொள்ள தங்கள் குறிப்புகளை மதிப்பாய்வு செய்கிறார்கள். அவர்கள் மதிப்பாய்வு செய்கிறாங்கன்னா ரிவ்யூ பண்ணுறாங்க. கிட்ஸ் ரிவ்யூ தயர் நோட்ஸு. குறிப்புகளை நோட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். கிட்ஸ் ரிவ்யூ தயர் நோட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். முக்கியமான சொற்களை மனப்பாடம் செய்ய அவர்கள் ஃப்ளாஷ் கார்டு உருவாக்குகிறார்கள். ஃப்ளாஷ் கார்டு செய்கிறாங்களா? ஃப்ளாஷ் கார்டு. தே மேக் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் டு மெமரைஸ் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் ஆர் டேர்ம்ஸ். இம்பார்ட்டான குறிப்புகளை மனப்பாடம் செய்கிறதுக்கு அவங்க ஃப்ளாஷ் கார்டு உருவாக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். குழந்தைகள் தங்கள் எழுத்து பிழை மற்றும் சொற்களஞ்சியத்தை பயிற்சி செய்கிறார்கள். எழுத்து பிழைனா ஸ்பெல்லிங், சொற்களஞ்சியம்னா வெக்கபுலரி. அப்போ அவங்க எப்படி சொல்லலாம்? கிட்ஸ் ப்ராக்டிஸ் தயர் ஸ்பெல்லிங் அண்டு வெக்கபுலரி. அவர்கள் தங்கள் அறிவியல் திட்டத்தில் வேலை செய்கிறார்கள். அறிவியல் திட்டம்னா சயின்ஸ் ப்ராஜெக்ட். வேலை செய்கிறாங்கலாம் ஒர்க் பண்ணுறாங்க. தே ஒர்க் ஆன் தயர் சயின்ஸ் ப்ராஜெக்ட். தே ஒர்க் அவர்கள் வேலை செய்கிறார்கள் ஆன் தயர் சயின்ஸ் ப்ராஜெக்ட் அவர்களுடைய அறிவியல் திட்டத்தில்.
குழந்தைகள் வரவிருக்கும் தேர்வுகள் மற்றும் தேர்வுகளுக்கு படிக்கிறார்கள். வரவிருக்கும் தேர்வுகள்னா அப்கமிங் டெஸ்ட் அண்டு எக்ஸாம்ஸு. படிக்கிறார்கள்னா ஸ்டடி. அப்போ எப்படி சொல்லலாம்? கிட்ஸ் ஸ்டடி ஃபார் அப்கமிங் டெஸ்ட் அண்டு எக்ஸாம்ஸ். வரப்போகிற எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அவர்கள் தங்கள் படிப்பு பொருட்களையும் குறிப்புகளையும் ஒழுங்கமைக்கிறார்கள். ஒழுங்கமைக்கிறன்னா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. படிப்பு பொருட்கள்னா டெக்ஸ்ட் புக்கு அண்டு குறிப்புகள்னா நோட்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னு சொல்லலாம். தே ஆர்கனைஸ் தயர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு நோட்ஸு. குழந்தைகள் தங்கள் கல்வி செயல்திறனுக்காக இலக்குகளை நிர்ணயிக்கிறார்கள். இலக்குகள்னால் அவங்களுடைய கோல்ஸு. கிட்ஸ் செட் கோல்ஸ் ஃபார் தயர் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். அவங்களுடைய கோல்ஸை செட் பண்ணுறாங்க. கிட்ஸ் செட் கோல்ஸ் ஃபார் தயர் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். அவர்கள் ஆராய்ச்சிக்காக ஆன்லைன் வளங்களை பயன்படுத்துகிறார்கள். ஆன்லைன் தளங்களை யூஸ் பண்ணுறாங்க. தே யூஸ் ஆன்லைன் ரிசோர்ஸஸ் ஃபார் ரிசர்ச்சிற்காக அவங்க ஆன்லைன் ரிசோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறாங்க அப்படி. குழந்தைகள் புதிய கருத்துக்களையும் திறன்களையும் கற்றுக்கொள்கிறார்கள். புதிய கருத்துக்கள் திறன்கள்னால் நியூ ஸ்கில்ஸ் அண்டு லேர்னிங் நியூ கான்செப்ட். லேர்ன்னா கற்றுக்குறாங்க. எப்படி சொல்லலாம்? கிட்ஸ் லேர்ன் நியூ கான்செப்ட் அண்டு ஸ்கில்ஸ். விளையாடுவதற்கு முன் அவர்கள் வீட்டு பாடத்தை முடிக்கிறார்கள். வீட்டு பாடம்னா ஹோம்ஒர்க்கு. முடிக்கிறாங்களும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தே கம்ப்ளீட் தயர் ஹோம்ஒர்க் பிஃபோர் பிளேயிங். விளையாடுவதற்கு முன்னா பிஃபோர் பிளேயிங். தே கம்ப்ளீட் தயர் ஹோம்ஒர்க் பிஃபோர் பிளேயிங். குழந்தைகள் தங்கள் வேலையை பார்த்து தவறுகளை சரிபார்த்து கொள்கிறார்கள். அவங்க தவறுகளை மிஸ்டேக்கை திருத்திக்கிறாங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. எப்படின்னா கிட்ஸ் ரிவ்யூ தயர் ஒர்க் ஃபார் மிஸ்டேக்ஸ். அவங்க தவறுகளை பார்த்து அவங்க ஒர்க்கை சரி பண்ணிக்கிறாங்க, ரிவ்யூ பண்ணுறாங்க. கிட்ஸ் ரிவ்யூ தயர் ஒர்க் ஃபார் மிஸ்டேக்ஸ். வீட்டு பாடம் முடித்த பிறகு அவர்கள் தங்களை பற்றி பெருமைப்படுகிறார்கள். அது ஹாப்பியாக இருப்பாங்களா, ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது. தே ஃபீல் ப்ரௌட் ஆஃப் தெம் செல்ஃப். அவர்கள் பெருமைப்படுகிறார்கள்னா ப்ரௌட் ஆஃப் தெம் செல்ஃப் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தயர் ஹோம்ஒர்க். இப்போ அகைன் ரிப்பீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தமிழில் நான் சொல்கிறேன், அதை யோசித்து சொல்லுங்கள். அப்புறம் இங்கிலீஷ்லேயும் அது வரும். இந்த மாதிரி டெய்லி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் பள்ளி முடிந்ததும் வீட்டு பாடம் செய்ய ஆரம்பிக்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருங்க. யோசிச்சு நீங்கள் சொல்லுங்கள். ஐ ஸ்டார்ட் மை ஹோம்ஒர்க் ஆஃப்டர் ஸ்கூல். ரிப்பீட் பண்ணுங்கள். ஐ ஸ்டார்ட் மை ஹோம்ஒர்க் ஆஃப்டர் ஸ்கூல். நான் படிக்க ஒரு மேசை அல்லது மேஜையில் அமர்ந்திருக்கிறேன். இதை யோசித்து சொல்லுங்கள். ஐ சிட் அட் எ டெஸ்க் ஆர் டேபிள் டு ஸ்டடி. நான் என் பாட புத்தகத்தையும் குறிப்புகளையும் கவனமாக படித்தேன். I read my textbooks and notes carefully. நான் என் கணித பிரச்சனைகளையும் பயிற்சிகளையும் செய்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்னு யோசிங்க. I do math problems and exercises. I do math problems and exercises. நான் என் எழுத்து பணிகளை செய்கிறேன். I work on my writing assignments. I work on my writing assignments. எனது வேலையை முடிக்க நான் பேனா அல்லது பென்சிலை பயன்படுத்துகிறேன். I use a pen or pencil to complete my work. தேவைப்படும்போது என் பெற்றோரிடம் உதவி கேட்கிறேன். I ask my parents for help when needed. I ask my parents for help when needed. அவர்கள் மனதை புதுப்பிக்க இடைவேளை எடுத்துக்கொள்கிறார்கள். They take breaks to refresh their mind. குழந்தைகள் நன்றாக புரிந்து கொள்ள தங்கள் குறிப்புகளை மதிப்பாய்வு செய்கிறார்கள். Kids review their notes to understand better. Kids review their notes to understand better. முக்கியமான சொற்களை மனப்பாடம் செய்ய அவர்கள் ஃப்ளாஷ் கார்டுகளை உருவாக்குகிறார்கள். They make flashcards to memorize important terms. குழந்தைகள் தங்கள் எழுத்துப்பிழை மற்றும் சொற்களஞ்சியத்தை பயிற்சி செய்கிறார்கள். Kids practice their spelling and vocabulary. அவர்கள் தங்கள் அறிவியல் திட்டத்தில் வேலை செய்கிறார்கள்.
They work on their science project. They work on their science project. குழந்தைகள் வரவிருக்கும் தேர்வுகள் மற்றும் தேர்வுகளுக்கு படிக்கிறார்கள். Kids study for upcoming tests and exams. Kids study for upcoming exams and tests. அவர்கள் தங்கள் படிப்பு பொருட்களையும் குறிப்புகளையும் ஒழுங்கமைக்கிறார்கள். They organize their study materials and notes. குழந்தைகள் தங்கள் கல்வி செயல்திறனுக்காக இலக்குகளை நிர்ணயிக்கிறார்கள். Kids set goals for their academic performance. அவர்கள் ஆராய்ச்சிக்காக ஆன்லைன் வளங்களை பயன்படுத்துகிறார்கள். They use online resources for research. குழந்தைகள் புதிய கருத்துக்களையும் திறன்களையும் கற்றுக்கொள்கிறார்கள். Kids learn new concepts and skills. விளையாடுவதற்கு முன் அவர்கள் வீட்டு பாடத்தை முடிக்கிறார்கள். They complete their homework before playing. குழந்தைகள் தங்கள் வேலையை பார்த்து தவறுகளை சரிபார்த்து கொள்கிறார்கள். Kids review their work for mistakes. வீட்டு பாடம் முடித்த பிறகு அவர்கள் தங்களை பற்றி பெருமைப்படுகிறார்கள். They feel proud of themselves after completing their homework. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.